சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூம், இந்த ஓட்டு பெட்டிகள் எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இடம், அங்கே சிசிடிவி கேமராக்கள்லாம் வச்சுருக்கோம். அதை கண்காணிக்கக்கூடிய நபர், சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் யுவராஜ். அவர் இந்த ஸ்ட்ராங் ரூமில் இருக்கும்போது இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை லேப்டாப் வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. சரி, அவர் பார்த்தாரு, அதோட அதை விட்டுட்டா சரி. எல்லா இடத்திலும் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய என்ட்ரி அப்படின்னு சொல்லி அவருடைய ஐடி கார்டை முதல்ல போட்டு இன்ஸ்டாவில் போட்டிருக்கிறாரு. அடுத்ததாக இந்த வீடியோவையும் எடுத்து, அதாவது லேப்டாப்பிற்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராங் ரூமினுடைய சிசிடிவி கேமராக்களில் வரக்கூடிய அந்த படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு அந்த டிவிகள் எல்லாம் அதில் மானிட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டு ஐயனார் இப்போது பிடிபட்டிருக்கிறார், கைது செய்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் ரொம்ப பாதுகாப்பான இடம் அது. அங்கே ஏற்கனவே தாவேக்கா கட்சியினர் தான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவினர் போய் ஓட்டுக்களை களவாடி விடுவாங்க, அங்கே ஏதாவது மாற்றி செஞ்சு விஜய் அவர்களுடைய வெற்றியை தடுத்து விடுவார்கள், இப்படி எல்லாம் பேச்சு ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த நபர் இப்படி செய்ததன் மூலமாக மாற்றுக் கட்சியினரை இப்போது வழக்கு தொடுக்கிறதுக்கு, புகார் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஆணையமே முன்வைந்து இப்போது கைது செய்திருக்காங்க. ஒன்று ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்கறது குற்றம். என்னன்னா, சட்டப்படி அந்த திரைப்படம் இதுவரைக்கும் வெளிவரவில்லை. இது களவாண்டு யாரோ வெளியிட்டது. அதனால நிச்சயமாக இந்த திரைப்படம் இந்த சமூக ஊடகங்களில் வந்தால் நீங்கள் பார்க்காதீங்க அப்படிங்கிறத திரைப்பட குழு அறிவுறுத்திருக்கிறாங்க.